நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எத பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிபி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்பதான் பார்த்து முடிச்சோம். ஏதாவது ஒரு படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜிபி டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்றதை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியன் படம் சுட்டா தலை எனக்கு எஸ்டிஇ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் பிரபுவும் அவரோட டீம் தான் எடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அக்ரினை பிரம படம் எடுத்துருக்காங்க. அது சூப்பரான ஒரு படம். அவங்க அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இப்போ 3வது படம் சுட்டா தலை எனக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ல இந்த வருஷம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. உனக்கு ராஜானின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் கட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது செம்ம ஒரு வைப்பா மாறிச்சுங்க. ஒரு டார்க் காமெடி சேர்ந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் செம்மையா கட் பண்ணியிருந்தாங்க. அது கூட இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பாத்துருங்க. செம்ம ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன் அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படம் அவங்க கொடுத்த அந்த ட்ரெய்லருக்கும் பிளஸ் தனுஷ் பிரபு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்த அந்த படத்தோட ரைட்டிங் ஸ்டேஜ் எப்படின்னா அந்த படத்து அந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எப்படிலாம் அவங்க யோசிச்சு பண்ணாங்கன்ற அந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப்லாம் ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் மறக்காம அந்த படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பா பாத்துருங்க. கமிங் பேக் டு ஜிபி டீசர். நம்ம இப்பதான் ஜிபி டீசரே பார்த்து முடிச்சோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு மனுஷன் ஒருத்தரோட மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருப்பாரோ அந்த ஃபேனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ளேயே ஒரு படம் பண்றதுக்கு ஒரு டைரக்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ஒரு ஃபேனிசம் எப்படி வெளியே காட்டலாம்னு சொல்லிட்டு ஆதிக்கு கரெக்டா பிளான் பண்ணிருக்காரு. பிளஸ் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு செம்ம ஹைப்ல இருக்கிற படம். அது உண்மையா ஒரு தலை கேரியலே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு லாங் டைம் பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு ஹைப் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்ப இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்னே சொல்லலாம். இந்த கொடுக்குற ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த படத்தோட ஹைப் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஸ்கை அளவுல இருக்கணும்ன்றதுக்காகவே கரெக்டா பிளான் பண்ணி ஒரு வெல் ஸ்டேஜா இந்த ஒரு டீசர் கட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படிப்பட்ட ஃபேனிசம் பாருங்க இந்த ஃபுல்லா டீசர் கட்ல. இந்த டீசர் கட் பேட்டர்னே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸ்ல போகாம இதெல்லாம் தான் நான் படத்துல எடுத்திருக்கேன். இது எல்லா சீன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த டீசர்ல இருக்கணும்ன்றதுக்காகவே ஃபுல்லா ஒரு ஃபாஸ்ட் பேஸான எதுவுமே நம்ம டக்கு டக்குன்னு லைக் பொறுமையா கூட பார்க்க முடியல. எந்த ஒரு ஃப்ரேமும் பாத்தீங்கன்னா பொறுமையா கூட பார்க்க முடியல. டக்கு 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 டக்குன்னு அந்த ஃப்ரேம்ஸ் மாறுது. செம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு டீசர் கட்டை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம மாதிரிக்கும் அவங்க டீமும். உண்மையா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு ஃபேனிசமா ஒரு ஃபேனா நம்ம அந்த ஒரு டீசரை பாக்குறப்போ எனக்கு பாத்தீங்கன்னா உண்மையா எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எப்பேற்பட்ட வேலைப்பாடு இதெல்லாம் டீசர் கட்டலான்ற அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி சொல்லுவேன். அதுல கூட நிறைய லுக்கு கொடுத்துருக்காரு. ஏகே சூரியலாம் இந்த படத்துல ஏகப்பட்ட லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து. அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி ஜிவி பிரகாஷே பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் இந்த கிங்ஸ்டன் படத்துக்கு ட்ரெய்லர் அந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா. அப்பயே நிறைய சொல்லியிருப்பாரு. இது ஒரு பயங்கர ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க இந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற ஒரு போஸ்டர் ஒரு அப்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதுவே கிரியேட் பண்ணுது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு வைப்னே சொல்லுவேன். உண்மையே டீசர் கட்டும் மஜா டீசர் கட்டுங்க. உண்மையை சொல்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பா ஒன்று சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜுவலா அந்த அளவுக்கு செம்மையா இருக்காது. ஒரு நல்ல டெக்னிக்கல் டீம் வச்சிருப்பாங்க. பிளஸ் நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்கிரீன் பிளே செஞ்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. டீசர்ல பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு மஜாவான ஒரு டெக்னிக்கல் டீம்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டீசர் அப்படி தெரியுதுங்க. ஒரு ஃப்ரேமும் பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஒரு பிக்சர் குவாலிட்டி. அதெல்லாம் எப்படி இதெல்லாம் கூப் பண்ணாருன்னே தெரியல நம்ம ஆதிக்கன்னா. அதுவும் நம்ம தலையை காமிக்கிற ஒரு சீனும் பாத்தீங்கன்னா வெரி மேக்ஸ் ஆகுது. அவர் இந்த படத்துக்கு அந்த மனுஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. உடம்பெல்லாம் குறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவரு நிறைய போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு அச்சஸ்ல காலேஜ் பயம் இருக்கிற மாதிரியே இருந்தாரு நம்ம தலை சேரு. உண்மையே ஒரு மொரட்டு ஃபேன் பாய் சம்பவங்க உண்மையவே. இதெல்லாம் விட நம்ம அடிஷனலா பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா இருக்க பாத்தீங்களா. ஒரு பெரிய படத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோப் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இறங்கி வேலை பார்ப்பாப்ல. அது என்ன படமா இருந்தாலும் சரி, யாரு படமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு விஷயத்துக்கு வரப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் இறங்கி வேலை பார்ப்பாரு. அதே மாதிரிதான் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ட்விட்டர் மேல
ட்விட்டர் வந்து ட்வீட் மேல வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நானும் பார்த்து வெறியாயிட்டேன். இப்போ கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு வந்துட்டு அது அந்த பிஜிஎம்லாம் அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சம்திங் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு மாதிரி கமிங் சூன் மாமேன்னு சொல்லிட்டு சம்திங் போட்டிருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வைமெண்ட்ரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாசா வரும்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த விடாமுயற்சிக்கு தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து விடாமுயற்சி படம் பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு படம் பிடிக்கிறனால அந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா போகல. ஸோ இது வந்து இந்த குட் பை அக்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பா வந்து கிடைச்சே ஆகணும். ஸோ அந்த படத்துக்கு உழைச்சவங்க முக்கியமா நம்ம தலை அஜித்குமார் சாருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சே ஆகணும். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இப்பதான் பேஷன் நோக்கி போறாரு. இப்படி இந்த படம் வந்து இன்னும் அகைன் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா வந்து அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மனுஷன் சந்தோஷமா நம்மளும் சந்தோஷமாவும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஒரு டீசர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம். எனக்கு ரொம்பவே இந்த டீசர்ல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா வந்து வேகேஸ் லுக் சொல்லவே வேணாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ மோர் தென் தட் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் இந்த டீசர் கட்டோட அந்த விஷுவல்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. ஸோ அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிக்சர் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் டீம் வந்து செம்மையா வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ கரெக்டா படம் வந்து ஏப்ரல் 10 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து கரெக்ட் டைம்ல கரெக்டா வந்து ரிலீஸ் பண்ணா சரி. ஸோ இவ்வளவுதான் நண்பா. பாய்.